நம்ம ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுறப்ப எப்போவுமே நம்ம கண்களில் முதல்ல படுறவங்க யாருன்னா அந்த அழகான யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டஸ் தான். ஆனால் அவங்களோட வேலை எவ்வளோ டிஃபிகல்ட்டானு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னா அழகு மட்டும் போதாது, அதுக்கு பின்னால் நிறைய திறமையும் தைரியமும் தேவைன்னு சொல்லப்படுது. ஸோ இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு முடிச்சா அதுக்கப்புறமா ஆரம்பமாகுது. ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பும் முடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. சில நிறுவனங்களில் கல்லூரி பட்டமும் இந்த ஏர் ஹோஸ்டஸ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ அதோட உடல் அமைப்புகளும் ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு குறைந்தபட்சம் 157 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். அதே சமயம் ஆண்களுக்கு 170 சென்டிமீட்டர் வரை உயரம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. எடையும் உயரத்துக்கு ஏற்றபடி சரியா இருக்கணும். முகத்திலையுமே ஒரு ஸ்மைல் எப்பயுமே இருக்குன்னு சொல்லப்படுது. இங்கிலீஷ், ஹிந்தி அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாடுகள்லையும் பேசப்படுற மொழிகள் கொஞ்சம் அளவு சரி பேச தெரிஞ்சிருக்கணும் இவங்களோட குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வருது. அதுக்கப்புறமா க்ரூமிங், கம்யூனிகேஷன், எமர்ஜென்சி லேண்டிங் மாதிரியான பயிற்சியெல்லாம் ஒரு ஏவியேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் கற்றுக் கொடுக்கப்படும். இப்போ இதெல்லாம் அவங்களோட குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்குள்ளே வரும். இப்போ அவங்களோட வேலையை பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் புறப்படுறதுக்கு முன்னாடி எல்லா பாதுகாப்பு பொருட்களும் சரியாக இருக்கிறா இல்லையான்னு சொல்லி இவங்க தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் பயணிகளுக்கு எப்படி சீட் பெல்ட் போடணும், எமர்ஜென்சி அப்போ என்ன செய்யணும், இதெல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. பயணம் நடக்கிறப்ப உணவு பரிமாறுறது, பயணிகள் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் செய்து கொடுக்கறது இவங்களோட டியூட்டிஸில் ஒன்றா இருக்குது. சில நேரங்களில் அவசர நிலைமைகள் வந்தாலுமே அவங்க அந்த இடத்துல கோபப்படாமல் அமைதியாக இருந்து பயணிகளை காப்பாற்றணும் தான் அவங்களோட மிகப்பெரிய டியூட்டியாக இருக்குது. ஸோ இது உண்மையான ஒரு ஏர் ஹோஸ்டஸோட திறமையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ஃப்ளைட்டில் சின்ன சின்ன குழந்தைங்களோட வர பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. இல்லைனா ரொம்பவே வயசானவங்க கூட ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லைனா டிசேபிள்டான பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே நார்மலான பேசஞ்சர்ஸை விட எக்ஸ்ட்ரா கேரை இந்த ஏர் ஹோஸ்டஸ் தான் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு முக்கியமான வேலை என்னென்னா விமானம் தரையிறங்கினதுக்கு அப்புறமாவும் அந்த இடத்துக்கான கஸ்டம்ஸ் அண்ட் இமிக்ரேஷன் ஃபார்ம்ஸ் பற்றி பேசஞ்சர்ஸுக்கு சொல்லி தரதும் இவங்க தான். ஸோ இதோட விமானம் காலியானதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே சரியாக இருக்கான்னு பார்த்து ஃபைனல் செக்கும் இந்த ஏர் ஹோஸ்டஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு ஏர் ஹோஸ்டஸோட ஸ்மைலுக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு பொறுப்பு இருக்குன்னு சொல்லி. அவங்களோட வேலையில் டிசிப்ளின், பேஷன்ஸ், கான்ஃபிடென்ஸ் இது மூணுமே ரொம்பவே முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. அவங்க ஒரு முறை அந்த யூனிஃபார்மும் போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க கிட்ட ஒரு அதிகாரமும் அழகும் கலந்த வாழ்க்கை உருவாகி இருக்கும். ஏர் ஹோஸ்டஸ் ஆகணுன்ற கனவு இருந்தால் அதுக்காக உழைச்சா நிச்சயமாக அது நிஜமாகும்.